ஹேரோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு மாங்கா பார்க்க போறோம். இந்த மாங்காவுடைய பேரு ஓவர்லாட் ஆஃப் இன்சைட்ஸ். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் ஏதாவது பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிளேலிஸ்ட் இருக்கு. மறக்காம போய் செக் அவுட் பண்ணிட்டு வந்துங்க. அப்பனா தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இல்லைன்னா புரியாது. ஸோ பலவெல்லாம் பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோட்ல என்ன நடந்திருக்கும்? நம்மளுடைய 9 மியாஸ்மா பூச்சிக்கும் சுடரியாண்மைக்கும் சடை நடந்திருக்கும். அதோட இல்லாம அபியூஸ் உலகத்துல பண்டைய அமரர் குலத்தை கொஞ்சம் காட்டியிருந்திருப்பாங்க. இதே நேரத்துல நயன் மியாஸ்மா பூச்சிக்கு பின்னாடிலன்ட்டு ஒரே ஒரு மர்மமான ஆள் மட்டும் ஒரு பாசக்கயிறு மாரி சுடரியாண்மை மேல போட்டு சுடரியாண்மைய கொன்னு இழுத்திருந்திருப்பாரு. அதே நேரத்துல அது எதிர்த்து நிக்கிற மாதிரி ஒரு அரக்க கை வந்து அந்த பாசக்கயித்தை எடுத்து நிப்பாட்டி இருந்திருக்கும். அந்த அரக்க கையை சமாளிக்கிறதுக்காக நம்மளுடைய வார்கார்டு அந்த ஃப்யூச்சர்லேருந்து ஒருத்தவர் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஒரு பொட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த பொட்டியை திறந்த உடனே அதுலேருந்து டிராகன் சோல் அப்படிங்கிற ஒரு ஸ்வாட் போயிட்டு அந்த 2 அரக்க கையும் வெட்டி தள்ளி இருந்திருக்கும். அந்த அரக்க கையும் தப்பிச்சு போகும்போது இதை தடுத்து நிப்பாட்டுற வகையில் ஹீரோ உள்ளே இருக்கிற ட்ரீ வந்து வெளியே வந்து அதோடைய வெயின் மூலயமா அந்த ஸ்பேஸையே தொலைச்சிக்கிட்டு போயிட்டு அந்த அரக்கனையே பிடிச்சிட்டு அதோடைய சோலை கன்சியூம் பண்ணியிருந்திருக்கும். ஹீரோவுக்கும் ஒரு ஃப்ரூட்டு கிடச்சிருந்துருக்கும். ஸோ அதுலேருந்து தான் இந்த சாப்டர் ஸ்டார்ட் ஆகுது கைஸ். இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீனில் நம்மளுடைய ஹோப்பும் போயிடுச்சு. நம்மளோட சுடரேறியானுமே செத்துட்டாரு. இதுக்கு மேலே நம்ம 3 கடல் கடந்த தீவும் அவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே ஷேடில் இருக்கும்போது அங்கே பாருங்க ஏதோ கருமேகம் நம்மளை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்கிறான். அது கருமேகம் கிடையாது, நம்ம ஹீரோடைய 9 மியாஸ்மா பூச்சி தான். அந்த 9 மியாஸ்மா பூச்சிக்கு நடுவில் நம்ம ஹீரோ கெத்தா அந்த இடத்துல நடந்து வரான். ஃப்ளையிங்லேயே 9 மியாஸ்மா மேலே காலை வச்சுக்கிட்டு 3 கடல் கடந்த தீவுகளே, அங்கே இருக்கிற மக்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் எனக்கு கீழே அடிபணியணும். அப்படி அடிபணியலைன்னா நீங்கள் செத்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய கையிலேருந்து ஒரு சீலை பறக்க விடுறான். அதுலேருந்து ஒரு ரெட் கலர் எனர்ஜி எல்லார் பக்கம் 3 கடல் கடந்த தீவில் இருக்க மக்கள் எல்லாத்தையுமே சூழ்ந்து அழித்த ஆரம்பிக்குது. ஸோ அந்த ஐலாண்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 பில்லியன் பீப்புள்ஸ் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே இது என்ன வெளிச்சம், இது என்ன ஸ்டேஞ்சான எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்காக அந்த சீலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் ஹீரோவுக்கே என்னடா இந்த சீலேருந்து எந்த ஒரு சேஞ்சுமே எனக்கு ஏற்படலை அப்படின்ட்டு ஹீரோவுக்கே தோணுது. அந்த டைம் அந்த ஒரு சைட்லேருந்து வெளிச்சம் வந்திருக்கும் இல்லையா? அந்த வெளிச்சம் வந்தோடனே ச்சே, நம்ம என்ன இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கோம். இப்போ தான் நம்மளுடைய மனதைரியெல்லாம் திரும்பி வந்திருக்கு. என்னுடைய புதிய லார்டை வரவேற்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து அந்த சீலோடைய பவரா, இல்லை அந்த ஆல்ரெடி சீலை போட்டு வச்சிருக்கதை எடுத்ததா இல்லையான்னு தெரில. மக்கள் எல்லாமே இப்படி சொல்ல ஆரம்பிக்கிறத கேட்டு ஹீரோவே ஷாக் ஆகுறான் ஒரு பக்கம். இதை பார்த்துட்டு ஸ்வாட் மாஸ்டர் மற்றவங்க எல்லாருமே ச்சே, என்னடா பெரிய சண்டை நடக்கும் பார்த்தா என்ன சிம்பிளாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதே டைமில் ஹீரோடைய மாஸ்டரோ ச்சே, என்னடா எவ்வளோ பெரிய விஷயத்தை இவன் சாதாரணமாக முடிச்சுட்டான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெருமை இந்த பக்கம். இந்த பக்கம் ஹீரோவோ அங்கே இருக்க மக்கள் எல்லாத்திட்டையுமே டாக்ஸியா கூட நம்ம எல்லாருமே இணைய போகிறோம். ஸோ டாக்ஸியாவையும் நம்ம பாதுகாத்தாகணும். டாக்ஸியா தான் உங்களுடைய இனிமேட்டு உங்களுடைய நாடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனுடைய நாட்டுக்கு திரும்பி வந்துடுறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஹீரோவை வெல்கம் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஃபிஸ்ட்டு கார்டுமே நீ இந்த டைம் செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். இதுக்கு மேலே அந்த 3 கடல் கடந்த தீவையும் நான் பார்த்துக்கிறேன். நீ கேட்ட டைம் ஃப்ராக்மெண்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு ஆளை ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட ஹீரோவும் ஆமாம், இதை நானே மறந்துட்டேன். அப்போ நான் உங்களை தொந்தரவு செய்ய வேண்டிய வேலை இருக்கும் போல் அப்படின்ட்டு ஹீரோவும் சொல்லும்போது அங்கிள் ஃபா அந்த இடத்துக்கு வராரு. ஹே ஃபெஸ்ட்டு கார்டு, சீக்கிரம் நம்ம எல்லாருமே அபி சொல்லத்துக்கு போயாகணும். அப்போனா தான் அங்கேருந்து வரவங்கள தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே ஃபா, அப்போ நீங்கள் வந்துட்டு இந்த டைம் செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. கடவுளை கொள்கிற சோல்ஜர்ஸுங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்கன்ட்டு வார்கார்டுமே சொல்கிறாரு. இதே நேரத்தில் அபியசலத்தில் முக்கியமான 50 கிளான்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு மேட்ரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் மட்டும் இன்னும் ஃபியூ மந்த்ஸில் அந்த முத்திரை நீங்கிடும், அப்பயே நான் நீங்கிடும், நான் அதனால தான் நான் இப்பயே சொன்னேன், எல்லாரும் சேர்ந்து அங்கே இருக்கவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் உயிருக்கு பயந்து அது எல்லாத்தையுமே கோட்டை ஓட்டிகிட்டு இருக்கீங்கடா அப்படின்ட்டு ஒரு டீமன் சொல்லுது. இப்போதைக்கு எல்லாரும் அமைதியாக இருங்க டீமன் லார்ட். இப்போது அந்த
முத்திரை மட்டும் தொறந்துச்சுன்னா, ஒவ்வொரு குலத்துலேருந்து பல பேர் 9வது ரேங்க்லேருந்து 10வது ரேங்க்கு போவாங்க. அப்படி போகும்போது எல்லாருமே அந்த டாக்ஸியாவா இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஐலேண்டா இருந்தாலும் சரி, நம்ம கீழ தான் வந்தாகணும். ஸோ அமைதியா இருங்க. ஒவ்வொரு கிளான்ல இருந்தும் 10, 10, 10வது ரேங்க்ல இருக்கக்கூடிய நபர கூட்டி ஒவ்வொரு டாக்ஸியாவ அட்டாக் பண்ண வைப்போம்ன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பிளான் பண்றாங்க. ஒவ்வொரு கிளான்லுமே அதுக்கு சம்மதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த முத்திரை நீங்க வரப்பு 500 10வது ரேங்க்ல இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸுங்க போயிட்டு அங்க அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா, இவங்கள எல்லாத்தையும் லீட் பண்றது யாரா இருக்கும் அப்படின்ட்டு டிராகன் குலத்திலிருந்து கேட்கும்போது, ஏன்னா ட்ரீம் கேர்ளாவ அங்க இருக்கிற மக்களுடைய சக்தி எல்லாத்தையும் கட வாங்கி தாக்குதல் நடத்த முடியும். அப்படி இருக்கும்போது, ஏதாவது ஒரு கிளான்லேருந்து இந்த ஒரு சோல்ஜர்ஸுங்கலாம் கமெண்ட் பண்ணா தான் அந்த ட்ரீம் கேர்ள போட்டு தள்ள முடியும் அப்படின்ட்டு கேட்கும்போது, நம்மளுடைய பண்டைய அமரர் குலத்திலேருந்து அந்த வீங்கன மண்டையன் வரான். "இந்த வேலைய என்கிட்ட விட்டுருங்க. அந்த தலைமை தாங்கி நான் நடத்துறேன். சின்ன சின்ன சோல்ஜர்ஸுங்கள வச்சு அங்க இருக்கிற மக்கள தாக்குனா, அவங்க கிட்ட இருந்து எப்படி பவர் கிடைக்கும்? ஸோ இந்த வேலைய எங்களுடைய பண்டைய அமரர் குலமே செய்யும்ன்ட்டு" அவரு சொல்றாரு. அந்த இடத்த கட் பண்ணா ஒரு இடத்த காட்டுறாங்க. இது இப்போ இருக்க காலகட்டத்தோடைய 10 இயர்ஸ் ஃப்யூச்சர். ஸோ இது ஒரு பேரலல் வேர்ல்ட். அந்த வேர்ல்டில் டாக்ஸியாவில் இருந்த 3 மெயின் சிட்டியில் 2 மெயின் சிட்டி டோட்டலாகவே அழிக்கப்பட்டுருச்சு. இப்போது அந்த முத்திரை எடுக்கப்பட போகுது இல்லையா? அதிலேருந்து ஏற்படக்கூடிய சண்டையில் 10 வருஷத்துல இது அழிக்கப்பட்டிருக்கும். அங்கே நம்ம ஹீரோ டாங்ஃபங் சிட்டி நல்லா இருக்கா? இல்லை ஜூ ஜாங் சிட்டி நல்லா இருக்கா? அப்படின்ட்டு ஹீரோ பக்கத்தில் இருக்க பட்டுப்பூச்சிக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். அந்த டைம் ஒரு டைமென்ஷன் ரிஃப்ட் தோன்றி அதுலேருந்து நம்மளுடைய இன்னொரு பட்டுப்பூச்சி வெளியே வருது. அதுவும் வாயில் இருமலோட. "நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. உன்னால் நிற்க முடியலன்னா என் மேலே சாஞ்சிக்கோன்னு" சொல்லிட்டு ஹீரோவும் பட்டுப்பூச்சி பிடிக்கிறான். ஸோ அப்படின்னா சுஜியா நகரமும் இதுக்கு மேலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிராகன் சோல்ட் சோடையை வெளியே எடுத்து அந்த ஒரு சிட்டி மேலே ஒரு அட்டாக்கை போட்டு விட்றான். அப்படின்னா நான் கொடுத்த ஸ்வாட் இன்டென்ட்டை அந்த பார்கார்டு யூஸ் பண்ணிட்டாரா? ச்சே! டாக்ஸியாவில் இப்போ மிஞ்சிருக்கவங்க எல்லாருமே ஒன்று அடிமைகளாக இருக்காங்க, இல்லை கைதிகளாக இருக்காங்க, இல்லைன்னா நாய் மாதிரி அவங்களுக்கு விசுவாசமாக இருக்காங்க. இப்போது எதிர்த்து சண்டை போடுறது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு செத்து போனவங்களா நினச்சிக்கிட்டு அங்கே இருக்கிற அந்த சிட்டியை அட்டாக் பண்ணுறான் ஹீரோ. இந்த ஸ்வாட் இன்டென்ட் யூஸ் பண்ணதுனால கண்டிப்பாக நம்மளுடைய டாக்ஸியா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கும் போதே டைம் எம்பரர் அப்படிங்கிற ஒருத்தருடைய வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. "ஹே ஜியான்சன் நாயர், எங்களுடைய பண்டைய அமரர்களும் உன்னை எப்பயோ கொன்று இருக்க வேண்டியது. நீ எப்படிடா தைரியமாக என்னுடைய சிட்டியில் வந்து அட்டாக் பண்ணலான்னு" சொல்லிட்டு சவுண்டு ஃபுல் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே, "வா நம்ம போகலான்னு" சொல்லிட்டு ஹீரோ பட்டுப்பூச்சி கூட்டிக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறான். அந்த இடத்த கட் பண்ணால் ப்ரெசன்ட் டைமை காட்டுறாங்க. "நீங்கள் என்ன தான் தேடிட்டு இருந்தீங்களான்னு" சொல்லிட்டு இப்போ இருக்கிற பட்டுப்பூச்சியும் ஹீரோயிட்ட கேட்கும்போது, "ஆமாம், நான் டைம் ஃப்ராக்மெண்ட் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீ எவல்யூஷன் அடையறதுக்கான நேரம்னு" சொல்லிட்டு ஹீரோ அந்த கிறிஸ்டலை பட்டுப்பூச்சிக்கு கொடுக்குறான். ஸோ ஹீரோவுடைய அந்த பட்டுப்பூச்சியும் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக எவால்வ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடுது. ஸோ இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். இந்த சாப்டர் ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோ அந்த பட்டுப்பூச்சியோட எவல்யூஷனை முடிச்சிருப்பான் இல்லையா? ஹீரோ பட்டுப்பூச்சியோடைய சிஸ்டத்தை பார்க்குறான். நேம் சிகாடா, டைம் ரீவைண்ட் அப்படிங்கிற ஸ்கில்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ ஹீரோ அது எல்லாத்தையுமே பார்க்குறான். ஹீரோவும் சந்தோஷம், அதோடைய ஸ்கில்ஸ் எல்லாம் அன்லாக் ஆகிடுச்சு, என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஹீரோ அதோடைய ஸ்கில்ஸ் எல்லாம் டீட்டெயிலாக அதில் ஒன்று தான் டைம் ரீவைண்ட். இந்த டைம் ரீவைண்ட் ஸ்கில் எப்படி யூஸ் பண்ணணும்னா இதுக்கு கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. இதுக்கு 8 மில்லியன் சிகாடா பூச்சிகள் தேவைப்படும். ஒரு குறிப்பிட்ட இடத்த மட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் முன்னாடி இருந்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்காக இந்த 8 மில்லியன் சிகாடா பூச்சிகள் தேவைப்படுது. இதுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா அதிகமான மானா எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து ரீஸ்டோர் பண்ண முடியணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் தேவை இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. அடுத்தது டைம் ட்ராவல். ஸோ டைம் ட்ராவல் பண்ணோன்னா கால நதிக்குள்ளே இறங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துல ஒரு நங்கூரம் மாதிரி தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துக்கு போகணுன்னா அதுக்காக நீங்கள் நங்கூரம் இல்லாமல் போனீங்கன்னா எந்த டைம் லைனில் கூட போகலாம். ஸோ அதாவது
ஒரு இடத்துக்கு போகணுன்னா அந்த இடத்துக்கு போக முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு பாண்ட் இருந்தா மட்டும் தான் அங்க போக முடியும். இல்லன்னா வேற ஏதாவது ஒரு டைம் லைன்ல போய் மாட்டிக்குவான் ஹீரோ. ஸோ அதோட இல்லாம இதுக்கு தாய்ப்பூச்சியோடைய பவர் கண்டிப்பா தேவைப்படும். அதாவது யூசரோடைய ஒரு 13% லைஃப் எனர்ஜிய கன்சியூம் பண்ணிக்கும். இவ்வளோ தான் டீட்டெயில் குடுத்துருக்காங்க. ஸோ பெரிய எபிசோட்ல ஏதாவது வந்துச்சுன்னா நான் வேணா சொல்றேன். தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 ஸ்கில்லுமே ரொம்ப ஓபியான ஸ்கில் தான். பட் இந்த பூச்செல்லாம் வளர வச்சு டைம் ரிவியன் ஸ்கில்லை யூஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு மேலே ஆகும். அதோட இல்லாமல் பட்டுப்பூச்சியோடைய டைம் பவரை யூஸ் பண்ணி இதை வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணாலும் கூட 10 இயர்ஸாவது ஆகுமே அப்படின்ட்டு ஹீரோ யோசிக்கிறான். டைம் ட்ராவலை பற்றி சொல்லவே தேவையில்ல. அதில் பயணம் பண்ணால் கன்ஃபார்ம் செத்து போவோம். இந்த ஒரு விஷயத்த மட்டும் நான் பயன்படுத்தவே மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்கிற பட்டுப்பூச்சியை பார்க்குறான். பட்டுப்பூச்சி ஆல்ரெடி நோய் வந்த மாதிரி இருக்குது. அவளாம் கன்ஃபார்ம் வலியை தாங்கவே மாட்டான்னு மனசில் நினச்சிக்கிட்டு சிஸ்டத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, மாஸ்டர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் ஒரே இடத்துல நிற்கிறீங்க. என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் யோசிப்பேன்னு சொல்லிட்டு பட்டுப்பூச்சி சொல்லும்போது, நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்ட்டு ஹீரோடைய தலையில் கையை வச்சுட்டு சொல்லும்போது, ஐயோ மாஸ்டர் கையை வச்சிட்டாரேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பட்டுப்பூச்சிக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த இடத்துலேருந்து பறந்து போயிட்டு அந்த ட்ரீக்கு உள்ளே போய் உட்காந்துக்கிறா. என்னாச்சு போற அப்படின்னு கேட்கும்போது, அப்போ நயன்மி ஆஸ்மா தூங்கிட்டு இருக்கு. ஸோ அதான் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லும்போதே ஹீரோ அந்த ட்ரீயை பார்க்குறான். ட்ரீயில் ஒரு ஃப்ரூட் பழுத்திருக்கு. இந்த பாதாள குலத்துலேருந்து வந்தவனை டைரெக்டாக கன்சியூம் பண்ணி இந்த ஃப்ரூட்டை உருவாக்கியிருக்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃப்ரூட்டை பற்றி பீட்டில் அந்த இடத்துல பேக் மாட்டிட்டு வந்துடுறான் அப்பான்ட்டு. என்ன நீயா அப்படின்ட்டு ஹீரோவும் பார்க்குறான். நீங்கள் தானே சொன்னீங்க என்னை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு, நான் ஸ்கூலுக்கு போகலாமாப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் சொன்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்தா என்னுடைய ஐடி இதை காட்டி நீ உனக்கு பிடிச்ச ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லும் போதே, தேங்க்யூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிடுறான். இவன் மட்டும் ஒரு தில்ஸா இருக்கானையா, சரி விடு இவனை பற்றி யோசித்து என் டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ மெயினான விஷயத்துக்கு வருவான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ஃப்ரூட்டை எடுக்கிறான். ஸோ அந்த ஃப்ரூட்டை எடுக்கும்போது ஹீரோவுக்கு நித்திய ஒளி கோபுரம் அப்படிங்கிற ஒரு டவர் ஹீரோக்கு கிடைக்குது. இந்த டவரை ஹீரோவால் எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ண முடியும். இந்த டவரோட ஓனர் ஹீரோங்கிறதுனால ஒவ்வொரு டவருக்குள்ளேயும் என்னென்ன டாஸ்க்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோவாலேயே முடிவு பண்ண முடியும். இதில் 2 அட்வான்டேஜ் ஹீரோவுக்கு முக்கியமாக தோணுது. மொதல் அட்வான்டேஜ், இப்போ வெளியே 1 மணி நேரம் ஓடுனா உள்ளே எவ்வளோ டைம் வேணாலும் ஹீரோவால் யூஸ் பண்ணி புஷ்அப் பண்ண முடியும். ஸோ வெளியே ஒரு நாள்னா உள்ளே 2 நாள் 4 நாள் 5 நாள்னு சொல்லிட்டு ஹீரோவாலேயே அது டைமை வந்து செட் பண்ண முடியும். இது எங்கே வேணாலும் வைக்கிறதுனால ஹீரோவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உள்ள ஆள் செத்தாங்கன்னா வெளியே வந்துருவாங்க. பட் சாத்தா திரும்பி வராங்க இல்லையா, அந்த சாகும்போது ஏற்படுற அந்த ஆன்ம வலி, ஸோ அந்த சோலில் ஏற்படுற டேமேஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ரியலாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப மன வலிமை கம்மியாக இருந்தாங்கன்னா அதுக்குள்ளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய சிஸ்டம் சொல்லுது. இதை பார்த்துட்டு ஹீரோ, இது 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 இதான் எனக்கு தேவை. கிராண்ட்ரி நீ என்னை பார்த்துக்கிட்டு இருக்கியா, எனக்கு தேவைப்படுறதெல்லாம் கரெக்டான டைமில் கொடுத்துட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். இது போய் மாஸ்டர்கிட்ட சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வரப்போகிற போருக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோ ஓடி போயிட்டு ட்ரீயை கட்டி பிடிச்சிக்கிறான். நீ தான் என்னுடைய பெஸ்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கும்போது அந்த ட்ரீயோ ஹீரோவை விளக்க ட்ரை பண்ணுது. என்னைய உனக்கு பிடிக்கலையா அப்படின்ட்டு ஹீரோவும் பாவமாக கேட்கும்போது நோ இறக்கம். ஸோ கிராண்ட்ரி ஒரே ஒரு அடி தான் அடித்த வேகத்துக்கு ஹீரோ வெளியே தூக்கி ஆசைப்பட்றான். அலறிக்கிட்டே நீ ரொம்ப மோசம்டா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்திக்கிட்டே போகிறான். ஸோ அந்த இடத்த கட் பண்ணால் மேஜிக் சிட்டியை காட்டுறாங்க. ஸோ ஷார்ட் கார்டு, ட்ரீம் கேர்ள், வார் கார்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒன்றா உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்ச நாளில் அந்த முத்திரை உடைய போகுது. 8th 10th ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட அரக்கர்கள் வந்து மக்களை அட்டாக் பண்ணுவாங்க. என்னால் அது எதுவுமே பண்ணி தடுக்க முடியாது. இன்னும் ஒரு சில வருஷங்கள் கிடச்சிச்சின்னா என்னுடைய பவரை இன்னமும் பூஸ்ட் பண்ணியிருந்திருப்பேன். அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்ள் ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது, இதுக்கு வேறு வழி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வார்கார்டு சொல்கிறத கேட்டுட்டு, என்ன வேறு வழி, என்ன 9 மியாஸ்மா பூச்சா, ஸோ அதுவே 10வது ரேங்க்கில் இருக்கவங்கள கொல்லுன்ற மாதிரி இருந்தாலும் கூட எத்தனை பேர் அதால் சமாளிக்க முடியும் அப்படின்ட்டு ஷார்ட் கார்டு கேட்குறாரு. என்ன அந்த முத்திரை மட்டும் உடஞ்சிதுன்னா ஏகப்பட்ட அரக்கர்கள் வருவாங்க. குல்லுன் மலையில் இருக்க அந்த ட்ரீயுமே பழுக்க ஆரம்பிச்சிரும். 3 பழம் மூலயமா நம்ம 3 பேரும் சாப்பிட்டு 10வது நிலைக்கு போயிடலாம். அது மூலயமா அது எல்லாத்தையுமே போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு
வார்காட் ஒரு ஐடியா குடுக்குறாரு. இத கேட்ட ட்ரீம் கேர்லும், "என்ன சொல்றீங்க? அந்த பழத்த மட்டும் சாப்பிட்டா அவ்வளோதான். நீங்க 10ஆவது நிலையில தான் கடைசி வரைக்கும் இருப்பீங்க. மேற்கொண்டு உங்களால போக முடியாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? தண்ணி தாகத்துக்கு விஷத்த எடுத்து குடிக்கிற மாரில இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீம் கேர்லும் சொல்றாங்க. "வேற வழி கிடையாது. ஒரு நல்ல நேரம் வந்த உடனே அந்த பழத்த சாப்பிட்டு, நான் அந்த போர்ல வந்து ஒரு 10 பேத்தையாவது சாய்க்க முடியும்ல. ஸோ, அதனால நான் இத பண்ணி தான் ஆகணும். முக்கியமா நீ தான் இந்த கிரேட் சியாவோடைய எதிர்காலமே ட்ரீம் கேர்ள். ஸோ, உன்னால மட்டும் தான் இந்த இவ்ளோ பெரிய பேராபத்த தடுக்க முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு வார்காடும் சொல்றாரு. அந்த டைம் நம்மளுடைய ஸ்வாட் மாஸ்டர் அவங்க 3 பேத்துக்கும் ஒரு கால் பண்றாரு. "நீங்க 3 லெஜண்டும் ஜியான்லாங் போர் மண்டலத்துக்கு வரீங்களான்னு?" சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, "ஏன் என்ன விஷயம்?" அப்படின்னு கேட்கும்போது, "நம்மளுடைய டாக்ஸியாவுடைய எதிர்காலத்தை நீட்டிக்க ஜியான்சன் ஒண்ணு வெளிய எடுத்திருக்கான். நித்திய ஒளி கோபுரம்." அப்படின்ட்டு சொல்றாங்க. இதே நேரத்துல அங்க காட்டுனா, அந்த கோபுரத்துக்கு முன்னாடி நம்ப 3 லெஜண்ட்ஸும் நிக்கிறாங்க. சிங்கு தான் அந்த டவர பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ, ஆல்ரெடி சில பேர் உள்ள போயிருக்காங்க. ஸோ, இந்த டவர்ல ஏகப்பட்ட ஃபெசிலிட்டீஸ் இருக்கு. ஸோ, இந்த டவருக்குள்ள போனீங்கன்னா பேட்டில் எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ உங்களுடைய புரிதலுக்கு எல்லாத்தையுமே அதிகப்படுத்திக்க முடியும். முக்கியமா சொல்லப்போனா, உள்ள இருக்க டைமுக்கும், வெளிய இருக்கிற டைமுக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். இதோட இல்லாம உங்களுடைய தனிப்பட்ட பவர யூஸ் பண்ணி அந்த உள்ள இருக்கிற காலத்த வேகப்படுத்தவும் முடியும்னு சொல்லிட்டு சிங்கு சொல்றாரு. இத கேட்டு ட்ரீம் கேர்லும், வார்காடும், "இங்க வெளிய 3 நாள்னா, உள்ள 1 வருஷமா? 3 வருஷம், 10 வருஷம் கூட ஆக்கிக்கலாமா?" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன தனிப்பட்ட முறையில நம்மளுடைய பவர யூஸ் பண்ணி காலத்த வேகப்படுத்த முடியுமா? அப்பன்னா பல வருஷத்த இது மூலியமா சேமிக்கலாமே!" அப்படின்னு சொல்லிட்டு வார்காடும் இந்த பக்கம் வாய பொளந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. "ஸ்வார்காடா, அப்படின்னா நம்ம கிரேட் சியாவ காப்பாத்த ஒரு வழி இருக்குடா!" அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. "ஜியான்சன் எங்க?" அப்படின்னு கேட்கும்போது, "அவர் இந்த கோபுரத்துக்குள்ள தான் இருக்காருன்னு" சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க 3 பேருமே. டவருடைய உச்சிக்கு அந்த இடத்துல நம்ம ஹீரோ அழகா சேர போட்டு டீ எல்லாம் ரெடி பண்ணி ரெடியா உட்காந்துருக்கான். ஜியான்சன் சொன்னோடனே, "வாங்க உங்களுக்காக டீ ரெடியா இருக்கு." அப்படின்னு சொன்னோடனே அவங்க 3 பேருமே அங்க வராங்க. "டேய் நாசமா போன தம்பி, நீ என்னடா அந்த டவருடைய ஓனரு?" அப்படின்ட்டு ட்ரீம் கேர்லும் கேட்கும்போது, ஆமான்னு சொல்லிட்டு ஹீரோ சிரிச்சுக்கிட்டே அவங்க 3 பேத்தையும் உட்கார வச்சு டீ ஊத்தி குடுக்க ஆரம்பிக்கிறான். ஸ்வாட் கார்டுமே கேட்க ஆரம்பிக்கிறாரு. 9த் ரேங்க்ல இருக்க சோல்ஜர்ஸுங்களுக்கு இந்த டெம்பிள் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குமா? அப்படின்ட்டு கேட்கும்போது, நிச்சயமா யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். 9த் ரேங்க்லேருந்து 10த் ரேங்க் போறதுக்கு அந்த கடவுளுடைய புரிதல் இருக்கணும். அதுக்காகவே இந்த டவர்ல நான் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு வச்சிருக்கேன். இந்த டவருடைய லாஸ்ட்ல ஒரு 108 படிக்கட்டு இருக்கு. அந்த படிக்கட்டுல ஏற ஏற அந்த கடவுளுடைய புரிதல உங்களால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும்." அப்படின்ட்டு ஹீரோ சொல்றான். போன டைம் நான் வந்துட்டு ஸ்வாட் கார்ட்ல இருக்கக்கூடிய அந்த கடவுளுடைய பாகங்கள நான் என்னுடைய பூச்சி சாப்பிட்டுருச்சு. அதுக்கு ஒரு காம்பன்சேஷனா அத வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றத கேட்டுட்டு, "குட் பாய்டா, நான் இப்பயே டவர் ஏற போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஸ்வாட் கார்ட் சொல்றாரு. "அங்கிள் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த டைம் முடுக்கத்த பத்தி நான் உங்கள்ட்ட சொல்லிர்றேன். கிட்டத்தட்ட இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பவர்ஸ வச்சு இது டைம் முடுக்கத்த நம்மளால பயன்படுத்த முடியும். அப்படின்னா வெளிய 3 மாசம்னா, உள்ள 3 300 வருஷமா? நான் என்னோட தூக்கத்த கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவேன்." ஸ்வாட் கார்டு மத்தவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தால, "நான் இப்பயே ட்ரையலுக்கு போறேன்னு" சொல்லிட்டு கிளம்பிர்றாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவ காட்டுனா, "இந்த டவர் வந்ததுனால எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. என்னுடைய அன்றாட வாழ்க்கை தேவை எல்லாத்தையும் நான் பண்ணிர்றேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா, சிஸ்டம் வந்து அந்த டவர் வரும்போதே ஹீரோவுக்கு ஒரு விஷயம் குடுத்துருக்கும். ஹீரோவுடைய குளோன் போய் சண்டை போட்டாலும் ஹீரோவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, ஹீரோ 3 நாள்ல ஹீரோ 4த் ரேங்க அச்சீவ்மெண்ட் பண்ண போறான். ஸோ, இத நெனச்சு ஹீரோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போதே, பேய் வரும்ன்னு பயந்துகிட்டே இருந்தா பேய் டக்குன்னு வந்துரும் இல்லையா? ஸோ, அதே மாரி ஹீரோ அந்த 4த் ரேங்க் போகணும்னு நெனச்சுக்கிட்டு இருப்பான் இல்லையா? ஸோ, 4த் ரேங்க்கும் ஹீரோ அச்சீவ்மெண்ட் பண்ணிர்றான். இந்த 4த் ரேங்க் அப்புறம் சில பல குவெஸ்ட்லாம் நம்மளுடைய ட்ரீ குடுக்கும். ஸோ, அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணா தான் ஹீரோவால அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும். ஸோ, ஹீரோ இப்போதைக்கு இப்போ நமக்கு கிடைக்க போற பூச்சிய பத்தி மட்டும் யோசிப்போம்ன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறான். அந்த டைம் ஹீரோவுடைய அந்த ட்ரீ வந்துட்டு 3 கார்ட குடுக்குது. இந்த 3 கார்ட்ல ஒவ்வொரு ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ, தாய் பூச்சிய வர வைக்கிறதுக்கான இருக்கு. இப்போதைக்கு 3 ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ, அதுல ஹீரோ ஏதாவது ஒண்ணு தான் சூஸ் பண்ண முடியும். ஹீரோவும் ஒண்ணு சூஸ் பண்ண போறான். ஸோ, இதோட இந்த சாப்டர் முடியுது கைஸ். ஸோ, நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். பாய்.
ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் ரொம்ப லென்த்தாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பட் நீங்கள் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தா போறதுக்கு காரணம் இந்த ஒரு சாப்டர் தான். இந்த ஒரு சாப்டர் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசலாம் போல இருக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்த சுருக்கி பேசியிருக்கேன். இதில சில டீட்டெயில்ஸ் ஹீரோவ பத்தின பவர்ஸ் அத பத்திலாம் தெரியாம இருந்ததுன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ல அது கொஞ்சம் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு வீடியோ கன்டின்யூ பண்றேன். ஸோ அடுத்த சாப்டர் பத்தி நான் சொல்லவே தேவையில்ல. வெறித்தனமா இருக்கும். ஹீரோக்கு இன்னொரு பூச்சி கிடைக்க போகுது. ஸோ எப்படி இருக்கும்னு நீங்களே நெனச்சு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு எபிசோடோட வந்து உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டி.என்.எஸ். ஷாடோ. பாய்.